சீட்டாவை பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன். சிறுத்தை புலி உலகத்தில் ரொம்ப அதிவேகமாக பாஞ்சு தாக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னா அது சிறுத்தை புலி. அந்த சிறுத்தை புலி பெண் சிறுத்தை புலி அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பார்க்கவும் முடியாது. அந்த பெண் சிறுத்தையை பார்த்தோம் அப்படின்னா கிட்டேயே நெருங்க முடியாது. ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அனிமல் ஃபோட்டோகிராஃபர், அவர் வேர்ல்டில் தடவையாக ஒரு சீட்டாவுடைய, அதுவும் பெண் சீட்டாவுடைய ட்ரஸ்ட்டை வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு புல் அரிச்சிருச்சு. காரணம், அது கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அது ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சீட்டாவுடைய அவருக்கு இருந்த அந்த நல்ல எண்ணத்தினால அந்த சீட்டா கிட்ட போய் நான் உன்னை கஷ்டப்படுத்தலை, ஹர்ட் பண்ணல அப்படின்னு உணர்வு மட்டுமே பகிர்ந்துருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்டு அந்த சீட்டா தன்னோட கூட்டத்துக்குள்ளே அலோவ் பண்ணி அந்த சீட்டா தன்னை எங்கெல்லாம் போதோ, எங்கெல்லாம் வேட்டையாடுதோ அங்கே எல்லாமே அவர் அழைச்சிட்டு போகும். அது நிறைய கிளிக்ஸ் அவர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ப்ரெக்னெண்ட் ஆகிட்டு ஒரு 6 மாதம் எஸ்கேப் ஆகிடும். 6 மாதத்துக்கு கழித்து அந்த குட்டி குட்டியெல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த சீட்டா மறுபடியும் பார்ப்பார். பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவ். இந்த இடத்துல கண்டிப்பாக அது கடிச்சிரும், வெட்டி பயங்கரமான அந்த குழந்தைங்களை தொட்டால், ஈவன் பார்த்துருக்கோம் பூனை, நாய் இதெல்லாமே அந்த குட்டி போட்டிருக்கும்போது குழந்தைய தொட்டால் அவ்வளோதான், கடிச்சிரும். பட் ஆனால் அந்த சிறுத்தை புலி அதே நேச்சர் தான். ஆனால் அந்த மனுஷன் மேலே இருந்த ட்ரஸ்ட்டு அந்த சிறுத்தை புலி ஒன்றுமே பண்ணலை. அப்படி அவர் என்ன பண்ணார், என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்குறாங்க. நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை, என் மனசில் கிஞ்சிட்டு கூட நான் சிறுத்தை புலியை அடிக்கணுமோ இல்லை என்ன சிறுத்தை புலி அடிச்சிருமோ அப்படிங்கிற பயமோ எனக்கு இல்லை. நான் அதை ஒன்றும் பண்ண மாட்டேன், அதுவும் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான், அந்த ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான், அந்த உணர்வு மட்டும்தான். ஏன்னா அதுக்கும் நம்மளுக்கும் பேசினா புரியாது. பட் ஆனால் அந்த உணர்வு பரிமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் ஒரு பெரிய படிப்பினை. அப்படி கேட்கும்போது மைண்டெல்லாம் உச்சி அதிர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்தோட அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கையை ஒரு மனுஷன் பெற முடியும் அப்படின்னா ஏன் நம்ம மனுஷங்களோட ட்ரஸ்ட்டை நம்மளால் பெற முடியல அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப பெரிய ஒரு படிப்பினையாக பார்க்குறேன். இந்த வீடியோ மனுஷனை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக பயங்கர டச்சிங்காக இருந்தது. ஐ தாட் லெட் மீ ஷேர் திஸ். டேக் கேர், பாய்.